அனைவருக்கும் வணக்கம். முல்லை தற்காப்பு கலைக்காலத்து பயிற்சியாளர் தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 14 மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா மாநிலத்தில் ஸ்ரீலங்கா நாட்டில் நடந்த இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாணவர் 21 கோல்டு, 14 சில்வர், 7 பிரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதக்கங்கள் வென்று இன்றைக்கி சாதனை ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலும் போயிருந்தோம். சென்னை, திருப்பூர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம், அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாதிரி பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் செலக்ஷன் வச்சு டீம் எடுத்து போயிருந்தாங்க. ஸோ இந்த அணியின் சார்பில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஓவரால் அதிகமான மதிப்பெண்கள், அதாவது மார்க்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெடலோட எண்ணிக்கையின் கணக்கில் இன்னைக்கு முல்லை தற்காப்பு கலைக்காலம் ஓவரால் வின்னர்ஸ் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீலங்கா நடைபெற்ற சிலம்ப போட்டியானது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் சிலம்ப போட்டி நுகர்லியா அப்படிங்கிற மாநிலத்தை வச்சு நடைபெற்றது. இந்த நுகர்லியா மாநிலத்தை வச்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நுகர்லியா மாநிலத்துடைய அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியை துவக்கி வச்சாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. நம்ம மலேசியா, பிரான்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா, இந்தியா, பல்வேறு நாடுகள் ஒரு 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்றதில் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி அதே கட்டத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழக அரசுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். போட்டியானது பார்த்தீங்கன்னாக்கா சிலம்ப போட்டியை பார்த்தீங்கன்னாக்கா அழிவு கட்டத்தில் இருந்த ஒரு விளையாட்டை 3 இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கேம்ஸ்லையும் இணைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் டிராஃபி, அப்புறம் ஸ்கூல் கேம்ஸில் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக நடத்தி இன்னைக்கு அவ்வளோ ஊக்கத்தொகைகள் கொடுத்து பிள்ளைய கேம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த சிலம்பத்தை இன்னும் யூனிவர்சிட்டி லெவலில் அங்கீகரிச்சதுலேருந்து இன்னும் அதுலேருந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது இந்த இடத்துல நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழ் அரசின் சார்பில் நடக்கக்கூடிய போட்டிகள் நிறைய எங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னாடி இப்போ ஒரு சமீபத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த போட்டியில் கூட எங்களுடைய மாணவர் மாநில சிலம்ப போட்டியில் நம்ம தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் போட்டியில் கலந்துக்கிட்டாரு. ஸோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் போட்டியாளர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த போட்டியாளர் தங்கக்கூடிய ஆட்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள், உணவுலேருந்து தங்குற இடங்கள் முதற்கொண்டு கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தமிழக அரசின் சார்பில் நடத்தக்கூடிய போட்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த அஃபீஷியல்ஸுக்கு தனி ஒரு தேர்வு நடத்தி அந்த அஃபீஷியல்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போட்டி நடத்துறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்கக்கூடிய இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நடுவில் இங்கே தேர்வு நடத்தணும், அந்த போட்டியை நடத்தணும். அப்படின்னா மட்டும்தான் பாகுபட்சம் இல்லாமல் ஒரு பக்கம் பாகுபட்சம் இல்லாமல் சரியான ஒரு வீரரை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு பக்கமாக தேர்ந்தெடுக்கும்போது என்ன நிலைமை ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய போட்டிகளில்